நண்பா வெல்கம் பேக் டு எஸ்ஓஸ் யூனிக். தளபதியோட ஜனநாயகன் படம் கூட பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆக போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது அக்டோபர் மாதத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது, நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்மளுமே வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த நிலையில் பல பிரச்சனையை தாண்டி வந்த சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. தளபதியோட ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு மோதிக்க போதா அப்படின்ற கொஸ்டின் வந்திருக்கு. இந்த நிலைமையில ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன ஆனாலும் ஜனநாயகன் படம் கூட நம்ம படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்காராம் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பராசக்தி படத்தோட டீம் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே நண்பா, நீங்க யாரெல்லாம் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி படத்துக்கு ஈகலா வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.